எந்தெந்த ஏரியா பெருசாகும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினல்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது மினி தாம்பரம் ஹப் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆகும். நாளைக்கு இந்த இடத்துல இல்லாத பொருளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடங்கள் உருவாயிட்டு இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இப்பவே ப்ரியாரிட்டி கொடுத்து அதை எப்படியெல்லாம் ஆக்குபை பண்ணிக்கலாம், அந்த இடத்துல எந்த ஏரியால லேண்ட் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்வேல தயவு செஞ்சு இன்னையிலிருந்தே நீங்க இறங்குங்க. நம்ம நிறைய இடத்துல சொல்ற மாதிரி தான் நீங்க வந்து டிடிசிபி சிஎம்டிஏ இந்த செக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன், கண்டிப்பா இதெல்லாம் செக் பண்ணாம வாங்காதீங்க. சரி, இப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க, இந்த வீடியோவில் நிறைய ஹைலைட் சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த ஜிஎஸ்டி ரோட்ல வாங்கலாமா அப்படின்னா ஏங்க வாங்கக்கூடாது? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 மடங்கு 5 மடங்கு வளர்ச்சி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வெயிட் பண்றோம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கையில் இருக்குது, நான் வெயிட் பண்றேன், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கும்போது அதை ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஆன் ஜிஎஸ்டி ரோடு வாங்கலாம். ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இடமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் ஆன் ஜிஎஸ்டி ரோட்ல. சரி, இப்பவே வாங்கி போட்டா பெனிஃபிட்டா அப்படின்னா இன்னைக்கு நீங்க வாங்கி போடுறது நாளைக்கு உங்களோட கோடீஸ்வரன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் நிறைய வீடியோ சொல்றதா இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இடமோ நிலமோ வாங்கணும் அப்படின்னா பணம் மட்டும் பத்தாது, அறிவும் தேவை. அந்த அறிவு இந்த லேண்டில் சேனல் வாயிலா நாங்கள் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.